நான் இன்னைக்கு ஒரு குட்டி கதையை ஷேர் பண்ண போகிறேன். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு குட் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி பெறணும், முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சி எடுப்பதில் தான் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சுறுசுறுப்பு இல்லாதனால தான். இன்றைக்கி வேலையை இன்றைக்கே செய்யணும், நாளைக்கு வேலையை இன்றைக்கி செய்யலாம், ஆனால் இன்னையோட வேலையை நாளைக்கு செய்ய முடியாது இல்லையா? என்றைக்கு நம்ம நாளை நாளைன்னு சொல்லிக்கிட்டே போகிறோமோ அது வரைக்கும் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒன்று சொல்லிக்கிறேன், நமக்குள்ள எல்லா சக்தியுமே இருக்குது. எதுவுமே செய்ய முடியாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி திறமை இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லைங்கிறது மட்டும்தான் உண்மை. நமக்கு எதுவும் தெரியல, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கிறனால தான் நம்மளோட மைண்ட் செட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் தடுக்குது. ஃபஸ்ட்டு நம்மளே நமக்கு மோட்டிவேஷனாக வச்சுக்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நமக்கு நாமளே வர வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ டாப்பில் இருப்பாங்க. டாப்பில் மார்க் வாங்கிட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. அவங்களுக்கும் 2 கை 2 கால் தானே இருக்குது, நமக்கும் 2 கை 2 கால் தானே இருக்குது. ஆனால் ஏன் நம்மளால் அது செய்ய முடியல, நம்மளால் ஏன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த டைமிங்கில் அந்த சமயத்தில் நம்ம திங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம வேறு எங்கேயோ வளர்ந்து இருப்போம். இது உண்மையா இல்லையான்னு மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாரோட மைண்ட் செட்டு ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதுதானே உண்மை. பிகாஸ் ஏன்னா ஒருத்தனுக்கு நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்கும். இன்னொருத்தனுக்கு நம்ம ஏதோ ஸ்கூல் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், விளையாடுறோம், போகிறோம் வரோம் அப்படிங்கிற தாட் இருக்கும். இன்னொருத்தருக்கு மீடியமாக படித்தா போதும், நாம ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஆவரேஜாக படித்தா போதும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். அந்த ஸ்கூல் ஏஜ்லேயே அப்படி இருக்கும் இல்லையா? எதனால் அப்படி இருக்குது அப்படின்னா, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதனால அப்படி இருக்கும். ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கைடன்ஸ் பண்ணுவாங்க, மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது வீட்டில் அதோட மைண்ட் செட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கலாம், முன்னேறி இருக்கலாம். பட் அதே மைண்ட் செட் இல்லாமல் நம்ம அதை படிக்காமல் விட்டதுனால எத்தனையோ பேருக்கு லைஃபு என்னென்னமோ ஆயிருக்கு. அந்த டைமிங்கில் படிச்சிருந்தா அந்த இடத்துல க்ரோத் ஆகிட்டு நம்ம வேறு லெவலுக்கு போயிருக்க முடியும். நான் கைடன்ஸுன்னு சொன்னது, மோட்டிவேஷன் சொன்னது நமக்கு நாமளே வளர்த்துக்கக்கூடியது தான். நமக்கு நாமே அட்வைசர், கேர்டேக்கர் அண்ட் மோட்டிவேட்டர். நாமளேவே இப்படி வளர்த்துக்கணும். இந்த உலகத்தில் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போயிட்டே இருந்தோம்னா வெற்றியை அடைய முடியும். அட் சேம் டைம் என்ன தான் நம்ம படித்து டிகிரி வாங்கியிருந்தாலும் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் க்ரோத் ஆகியிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியும். நாலேஜுங்கிறது நம்ம புதுசாக இனோவேட்டிவாக நம்ம கற்றுக்கிறது மூலிமா தான் நமக்கு க்ரோத் ஆகும் இல்லையா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு 4 டிகிரி படிச்சுட்டு வீட்டில் இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம சர்வே பண்ணும்போது படித்ததெல்லாம் மறந்து கூட போயிடும். ஸோ எப்போவுமே நம்ம அப்டேட்டாக இருக்கணும். புதுசாக நம்ம லேர்ன் பண்ணுறது மூலயமா தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும். நாம் முன்னேறணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம தான் வழிகாட்டியாக இருக்கணும். நம்மளை நாமளே மாற்றிக்கணும். நம்மளோட மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சாதித்தவங்களோட தான் இருக்கணும். நல்ல புக்ஸ் படிக்கணும். எப்படி கஷ்டப்பட்டு சாதிச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி நிறைய நம்ம படிக்கணும். அவங்களாம் எத்தனை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மனசால் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வரும் துயரம் எல்லாமே சிறு துரும்பு மாதிரி நமக்கு தெரியும். சாதிச்சவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை நினச்சி பார்த்தா கூட நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்கவுங்க அப்பா அம்மா தான் ஃபஸ்ட் ரோல் மாடல். அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா, பணக்காராக இருக்கிறவங்க, ரிச்சாக இருக்கிறவங்க நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குவாங்க.
அதுலேயும் புவராக இருக்கிறவங்க, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களும் நம்ம பிள்ளையும் படிக்கணும், நாம் தான் படிக்கலை, நம்ம பிள்ளைங்களாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற அப்பா அம்மா தெய்வத்துக்கும் மேலான அப்பா அம்மா. ஸோ இதை எதுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்ம அப்பா அம்மாவே ஒரு சாதனையாளர் தான். அவங்க தான் நமக்கு முன் உதாரணம், அவங்க தான் நமக்கு ரோல் மாடல். ஸோ அவங்கள பார்த்து நம்ம கண்டிப்பாக முன்னேற முடியும். நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டு முன்னேறிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பல பேருக்கு முன்னோடி. அதுவே இன்றைக்கி கஷ்டப்படுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா பல பேர் அப்போவுமே நம்மளை வந்து சுட்டி காட்டி தான் சொல்லுவாங்க, இவரை போல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்க மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகணும். எப்போல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளோட மனசை மாற்றிக்கிட்டு வெற்றி மட்டும்தான் நம்முடைய கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நம்ம பதிய வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். நன்றி.